ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டீஃபன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டீஃபன்ஸ் டைரி. நான் இந்த வீக் கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் போயிருந்தேன். ஸோ வாங்க இப்போ சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளே போகலாம். உள்ளே டிக்கெட் கவுண்டர் போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஸோ நான் நடந்துகிட்டு இருந்தேன். வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் டைனோசர் ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. டிக்கெட் கவுண்டருக்கு வந்தாச்சு. இங்கே வந்து எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க என்னங்கிறத சொல்கிறேன். பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் வந்து 60 ருபீஸ். சின்ன பசங்க, அதாவது 5 வயசுக்கு மேலே 12 வயசுக்குள்ள பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ். 5 வயசுக்கு கீழே உள்ள பசங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ தான். ஜூ என்ட்ரன்ஸ், அதாவது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூ மேப், அதாவது லே அவுட் வச்சுருந்தாங்க. இங்கே எந்த அனிமல் எந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க அப்படியே போகலாம். ஓகே, ஜூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மரங்கள் இருந்தது. அதனால் உங்களுக்கு நல்ல பசுமையாக இருந்துச்சு ஜூ ஃபுல்லாகவே. ஓகே, முதல்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சருகு மான் அப்படின்னு சொல்லி ஒரு மானை தான் பார்க்க போகிறோம். அந்த மானோட கூண்டுக்கிட்ட வந்துட்டேன். என்னால் அந்த மானை கண்டுபிடிக்க முடியல. ஒரு வேளை உள்ளே தூங்கிட்டு இருக்கா என்னங்கிறது தெரில. அடுத்து வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்கப்ப அங்கே ஒரு இடத்துல வெளிமான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இங்கிலீஷில் சொல்லணும்னா பிளாக் பக். ஓகே, இந்த மானை எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். பார்த்தா பக்கத்துலேயே இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டீர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த மானை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. தமிழில் சொல்லணுன்னா கேளையாடு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்படியே அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக அப்படியே போயிட்டு இருந்தேன்.
போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு யானை ஸ்டாச்சு ஒன்று வச்சுருந்தாங்க. ஒரு யானையும் அதோட குட்டி யானையும் இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படியே ரியல் யானை மாதிரியே இருக்கும். அடுத்தது கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே, ஃபோட்டோவும் நல்லா சூப்பராக இருந்தது. ஓகே, அப்படியே அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஜூ லே அவுட் வந்து ஜூக்குள்ளே அங்கங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படி பார்த்துட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு ஜூவில் அங்கங்கே சிட்டிங் பிளேஸ் நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு அடுத்த அனிமலை பார்க்குறதுக்காக போகலாம். அடுத்து நான் ஈமு கோழியை பார்க்க வந்தேன். ஈமு கோழியும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அடுத்து நான் நம்ம நாட்டு குரங்கை பார்த்தேன். இது மட்டும் இல்லை, இன்னும் நான் நிறைய அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். தேங்க்யூ.